ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம பிரியாணி எப்படி ரெடி பண்ணலாம் தான் காட்ட போகிறேன். மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி புதினா, தயிர் வந்து சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச மட்டனை குக்கரில் சேர்த்து மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 3 கப் ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, மல்லி புதினா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மட்டனும் ரெடி ஆயாச்சு. இதை தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி தம் போடுறதுக்காக ஃபஸ்ட் லேயருக்கு ரைஸும், செகண்ட் லேயரில் வந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனும், அடுத்ததாக வந்து ரைஸும் சேர்த்து அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து கட் பண்ணி வச்ச பைனாப்பிளும் மல்லி புதினாவும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்தோன்னா சூப்பராக ஆயில் இல்லாமல் பிரியாணி ரெடி ஆயிரும்.